அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன், அவரது இரக்கத்தில் நான் அக்களிப்பேன். அகமகிழ்வேன், ஏனெனில் நெறியின் தாழ்நிலையை கண்ணோக்கினேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவன் மீது எந்த அளவிற்கு நாம் ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கைக்கு சிறந்த அருமருந்தாக அமைந்துவிடும். துன்பத்தில் ஆறுதலாகவும், நோயிலிருந்து ஒரு நல்ல மருத்துவராக நமக்கு குணம் கொடுக்கக்கூடியவராகவும், பாவத்தை மன்னிக்கக்கூடியவராகவும், நாம் இழந்த வாழ்வை மீண்டும் பெற்றுத்தரக்கூடியவராக இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது அனைத்தும் நமக்கு தாராளமாக கிடைக்கும் என்ற செய்தியை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இயேசுவின் மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வென்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, விவரிக்க இயலாத மறையுண்மைகளினால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகிலும் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 65 இறை திருவாக்குகள் 17 முதல் 21 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களிகூருங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுள் இறக்கும் பச்சிளம் குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நினைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான்.
பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 30 பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும். அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். வசனம். அல்லேல் நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரை கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபொழுது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்ற பொழுது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சரசமாக்கினார். கப்பர்நாகிலும் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உன் மகன் உழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
மாற்கு நற்செய்தியாளர், மத்தேயு நற்செய்தியாளர், லூக்கா நற்செய்தியாளர், இந்த ஒத்தமை நற்செய்தியாளர்கள் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை அவர்களும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு கிடையாது என்று. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு கிராது என்று அவரே கூறியிருந்தார். ஆனால் சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்லுகிற பொழுது கலிலேயர்கள் அவரை வரவேற்றார்கள் என்று சொல்லுகிறார். ஒத்தமை நற்செய்தி வாசகத்திற்கும் யோவான் நற்செய்தி வாசகத்திற்கும் இங்கே ஒரு சில கருத்து வேறுபாடுகளை நம்மால் காண முடிகிறது. யோவான் நற்செய்தியாளர் எப்பொழுதுமே இறைவனுடைய அன்பை தன்னுடைய வார்த்தையில் நமக்கு படம் பிடித்து காட்டுவார். நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தியாளர் எந்த அளவிற்கு ஊதாரி மைந்தனுடைய வருகையை பார்க்கிற பொழுது தந்தை ஓடி சென்று தன் மகனை அரவணைத்து முத்தமிடுகிறாரோ, அதையும் தாண்டி இறைவன் நம் அனைவர் மீதும் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு ஒன்று மட்டும்தான் எல்லையை தாண்டி நமக்கு அனைத்தையும் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஏன் கலிலேயா இயேசு செல்லுகின்ற பொழுது அவரை வரவேற்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், பரிசேயர்களையும் தாண்டி சதுசேயர்களையும் தாண்டி மறைநூல் அறிஞர்களையும் தாண்டி இயேசுவின் வார்த்தைகளை மட்டுமல்ல அவருடைய புதுமைகளையும் இவர்கள் நேருக்கு நேராக கேட்டார்கள், பார்த்தார்கள். இவர்கள் நேருக்கு நேராக கேட்டார்கள், வார்த்தையை புதுமைகளையும் பார்த்தார்கள். எனவே இயேசுவின் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். இந்த நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு தரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சிந்தனைகளோடு இந்த நற்செய்தி வாசகத்தில் 2வது அத்தியாயத்தை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது, அரச அலுவலர் ஒருவர் இயேசு கலிலேயாவிற்கு வந்திருக்கிறார் என்று அறிந்து அவரை தேடி வந்து தன் மகன் சாகும் தருவாயில் இருக்கிறார், அவனை நீர் வந்து குணமாக்கும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய காலகட்டங்களிலே நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இன்றைய சமுதாயத்திலே உங்களுக்கும் எனக்கும் என்று ஒரு பதவி கொடுத்திருந்தால், ஒரு தகுந்த ஒரு தகுதியை நமக்கு கொடுத்திருந்தால், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கை தரத்தை நடத்தி கொண்டிருப்போம்? எல்லோரும் அப்படி இருக்க முடியாது. நிறைகுடம் அலும்பாது குறைகுடம் அலும்பும் என்று சொல்லுவார்களே, அதுபோல ஒரு சிலருக்கு பதவியை கொடுக்கிற பொழுது அந்த பதவியை தான் தோன்றித்தனமாக பயன்படுத்தி, தன்னுடைய அதிகாரத்தை அதிகமாக பயன்படுத்தி, ஓலமட்டைகள் எந்த அளவுக்கு சத்தங்களை கொடுக்கிறதோ அதுபோல ஒரு சில சரியான தன்னுடைய பதவியை பயன்படுத்தாமல் வெறும் சலசலப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்வில் தாழ்ச்சி இருக்காது. அவர்கள் வாழ்வில் ஒரு எந்த விதமான ஒரு பிடிமானமும் இருக்காது. ஆனால் நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அரசு அலுவலர், ஏரோது மன்னனுடைய அரசு அலுவலகத்தில் பணியாளராக இருக்கின்ற இந்த மனிதன், அவர் நினைத்திருந்தால் அரசனை வைத்து தன் மகனுக்கு ஒரு நல்ல சிறந்த மருத்துவரை அழைத்து வந்திருக்க முடியும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு கலிலேயர்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அதுபோல இந்த அரசு அலுவலரும் தன் இயேசுவினுடைய வார்த்தையும் செயல்பாடுகளையும் கேட்டு பார்த்து அவர் மீது ஆழமான நம்பிக்கை வைத்ததினால்தான் ஏறக்குறைய அவனுடைய கிராமத்திற்கும் கலிலேயாவிற்கும் 20 மைல் தூரம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இறையியல் வல்லுநர்கள். எத்தனை மைல் தூரம் கடந்து வந்து இயேசுவை அழைக்கின்ற பொழுது, உன் மகன் பிழைத்துக் கொள்ளுவான், நீர் உன் இல்லம் செல் என்று அனுப்பி வைக்கிறார். நம்பிக்கையோடு அவன் செல்வதும், அவன் இல்லம் செல்லுகின்ற பொழுது வழியே அவனுடைய வீட்டில் உள்ள தொழிலாளர்கள் வந்து உன் மகன் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லுவதையும்,
எந்த நேரத்தில் அவனுக்கு காய்ச்சல் நீங்கியது என்று கேட்பதையும், இயேசு சொன்ன அதே நேரத்தில் அவனுக்கு காய்ச்சல் நீங்கியதையும், இதையெல்லாம் ஏன் யோவான் நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுகிறார் என்றால், அந்த அரசு அலுவலர் சொல்லுகிறார், இயேசு சரியாக சொன்ன நேரத்தில் என் மகன் நோயிலிருந்து குணம் பெற்றிருக்கிறான். இது எதை குறிக்கிறது என்றால், இயேசு சொன்ன உடனே நம்பிக்கையோடு அவன் பயணித்து வந்தது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இன்று இந்த அரசு அலுவலோடு சேர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அதே செய்தியை தான் கொடுக்கிறார். நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும். The charity begins at home என்று சொல்லுவார்கள். அனைத்து நற்காரியங்களும் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டால்தான் சமுதாயம் செழித்தோங்கி வளரும், இந்த நாடும் செழித்தோங்கி வளரும். குடும்பத்தில் நம்பிக்கை இல்லை என்றால், அன்பு இல்லை என்றால், சமுதாயம் அழிந்துவிடும், நாடும் அழிந்துவிடும். இந்த அரசு அலுவலகத்தை சார்ந்த இந்த மனிதன் இயேசுவை நாடி ஓடி தேடி சென்றது போல, இன்றைய காலகட்டங்களில் எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுடைய சரியான பாதையில் கடந்து செல்லாத பிள்ளைகளுடைய வாழ்விற்காக ஆலயங்களாக சென்று இறைவனிடம் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற கொடூரமான நிகழ்வினையும் நீங்களும் நானும் கண்கூடாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெற்றெடுத்து விட்டோம், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு பிள்ளைகளுக்காக தன்னையே முழுவதுமாக மெழுகு திரி போல கரைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுடைய உழைப்பினை, அந்த கஷ்டத்தை எத்தனை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது நம்பிக்கையற்ற தனம். வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற அறிவியல் உலகத்தினுடைய அறிவியல் சாதனங்கள் பெற்றோர்களுடைய அறிவுக்கு எட்டாமல் இருக்கிறது என்று ஒரு குறையை சொல்லி பெற்றோர்களை மட்டம் தட்டி விட்டு தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ எத்தனை. இது அனைத்து குடும்பங்களுக்கும் பொருந்தாது என்பதையும் மீண்டுமாய் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தரத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொதுவாக மறையுறையில் சொல்ல வருவது என்றால், விதைக்கப்பட்ட நிலத்திலே பயிர்களும் வளர்கிறது, களைகளும் வளர்கிறது என்றால் களைகளை மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று விரும்புவான் விவசாயி. அதுபோல இறைவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நல்லது நடக்கின்ற பொழுது பெருமை கொள்ளுவார், தீயவை நடக்கின்ற பொழுது அதை அறுத்து எடுக்கத்தான் விரும்புவார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவனுக்கு உகந்தவைகளை செய்கிற பொழுது இறைவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறார். இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுகிற பொழுது நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறார். ஒருவேளை இறைவன் மீது நம்பிக்கையற்ற தனமாக உலக ஆசைகளின் மீது நம்முடைய வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தி கொண்டு இருந்தோம் என்றால், இறைவன் நம்மில் இருக்கின்ற கலைகளை எடுக்க விரும்புகிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல நாம் நம்பிக்கையோடு அவரோடு பயணிப்போம். இந்த அரச அலுவலனை போல நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நமது அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை உமக்கு புகழெடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம்.
திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும் அடை செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமக்கு புகழுக்கும் காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்ற கூழியும் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராய் கிடைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்த திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரி, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பா, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருதாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இடைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை அருளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவனிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் ஆவியை உங்கள் நடுவில் வைப்பேன். என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை மருட்படைகளால் நாங்கள் புதுப்பிக்க பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றுக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.